This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our Day 1 பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி முளைப்பு வரும். அப்படியே ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி முளைப்பு வந்திருக்கும். அப்படியே ஒரு 25 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூலாம் பெருசாகி இது மாதிரி சின்ன சின்ன தலைகளாக வச்சுருக்கும். இதே நீங்கள் அருவாள் எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நார் ஆகும். இதே நீங்கள் பிளேடில் எடுத்தீங்க அப்படின்னா கட்டுறதுமே இது மாதிரி கட்டங்கட்டமாக வரும். இதே நீங்கள் 1 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தலை இது மாதிரி வந்துருக்கும். நீங்கள் 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். 1.5 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வளர்ந்துருக்கும் தலையெல்லாம் விட்டுட்டு. அதே நீங்கள் கொஞ்சம் கழித்து ஒரு 2 மாதம் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். இதே நீங்கள் ஒரு 2.5 மாதம் கழிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். அது நீங்கள் 3 மாதம் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இந்த பதத்தில் இருக்கும். இது மாதிரி இலையா காஞ்சி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் ஃபுல்லாக விட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக விட்டதுனால கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அங்கர் செடிக்கெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. இது தண்ணி விடாதனால பார்த்தீங்கன்னா 3 மாதம் இதுமாரி காஞ்சி விழுந்துருக்கும். இருங்க தண்ணியோட செடி அப்படி இது காட்டுறேன். நீங்கள் ஒரு 3 days 4 days வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் விட்டிங்கன்னா ஒரு நல்லா ரப்பாக விடுங்க. நீங்கள் தண்ணி காட்டிங்கன்னா தான் அது பற்றும். சொட்டு நீர் விட்டால் தண்ணி சரியாக பற்ற மாட்டேங்குது. இது ஃபுல்லாக விடுங்க. இது பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். நம்ம பசங்களாம் ஒன்றா இருக்காங்க, அதில் தான் தங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக தண்ணி விட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே தூண்டி போகும்போது கொஞ்சம் பசுமையாக இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி தான். ஏன்னா சொட்டு நீர் கொஞ்சம் மழை இந்த மே மாதம் இந்த ஜூன் ஜூலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் தண்ணி விடுங்க. இதே நீங்கள் தண்ணி ஃபுல்லாக பிடிக்கணும் இமேஜ் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அதை பார்த்து கற்றுக்காங்க. தேங்க்யூ.